குருவே சரணம். குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு சித்திரை 1. பூஜை பண்ணுறதுல ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். ஆனால் நம்ம பொதுவாக அனைவருமே செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தாராளமாக பண்ணலாம். இது எந்த வீட்டு வழக்க முறையும் கிடையாது. இன்று இரவு, அதாவது சித்திரைக்கு முதல் நாள் இரவு, ஒரு தட்டோ ஒரு தாம்பாளம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, மஞ்சள், குங்குமம், கூடவே ரொம்ப முக்கியமானது கல்லுப்பு. இதுதான் அன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடவே காசு, பணம் வீட்டில் இருந்தால் வைக்கலாம், கண்ணாடி வைக்கலாம். இது எல்லாமே இரவே எடுத்து வச்சுட்டு, நிறை விளக்காக எடுத்து வச்சுட்டு, காலையில் நீங்கள் உங்கள் காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல பார்க்கக்கூடியது அந்த கண்ணாடியை தான் பார்க்கணும். இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும். விஷு கனி காணுதல் அப்படின்ட்டு. இது அங்கே மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நம்மளும் பண்ணலாம். நல்ல விஷயங்களை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம். சித்திரை முதல் நாள்லேருந்து இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நன்றாக அமையணும் அப்படி என்று நேர்மறை எண்ணங்களோடு தொடங்குங்க. எல்லாமே நன்றாக நடக்கும். தமிழ் மாதம் முதல் நாளுங்கிறதுனால முடிஞ்சவங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். மிக மிக எளிய பூஜை. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சு பண்ணலாம். இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறவங்க காசு வச்சுக்கலாம், அட்சதை வச்சுக்கலாம். நீங்கள் திடீர்னு எதுவும் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு எந்த வருத்தமும் பட வேண்டாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பூ இருக்கும். அட்சதை வச்சு பண்ணலாம், இல்லை குங்குமம் வச்சு கூட பண்ணலாம். சொல்ல வேண்டிய சிறிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. கலியுகத்தில் நம்ம வாழ்வதற்கு மிக அடிப்படையாக உள்ளது பொருளாதாரம், பணம். இது வாழ்வதற்கு மட்டுமே தேவை. அளவுக்கு அதிகமாக எந்த ஆசையும் வச்சுட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அதற்காக ஐஸ்வர்யம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். அந்த லக்ஷ்மி நாராயணரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மாதிரி குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம், பூவால் அர்ச்சனையும் பண்ணலாம், காசாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். செல்வம் சேர்வதற்கு மகாலட்சுமி பூஜை முதல்ல பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமா லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கூடிய விரைவில் ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்கும் செல்வம் சேர்வதற்கு. அதாவது நம்ம ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அடுத்த நிலை நீங்கள் அடைவீங்க. அதன் மூலம்தான் நமக்கு செல்வம் சேரும். அனைத்து தினங்களுமே அனைத்து நாட்களுமே நல்ல நாளாக அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்.